ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜு குகன் vlogs. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ இன்டு த ரெசிபி. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேங்காய் சேர்த்துறனா சேர்த்திக்கலாம், தேங்காய் விருப்பம் இல்லாதவங்க விட்டுறலாம். இதுக்கு தனியாக இதை வதக்கி எடுத்துட்டு திருப்பி அதுக்கு மறுபடி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு தக்காளி இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒரு குண்டால் நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி ஊற வச்சு தனியாக அதை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு திருப்பி அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து கடாய்க்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வரணும். அந்த முன்னாடி வதங்கினதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதையே இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் உள்ளே ஊற்றிடலாம். கொதி வந்துருச்சு, உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்குது. மீன் துண்டுகளை தனியாக கழுவி எடுத்து வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இது உள்ளே போட போகிறோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக போட்டுடலாம் உள்ள. எல்லா மீன் துண்டுகளையும் உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கிவிட்டு ஒரு 10 மணி நேரம் கொதிச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.